7th Standard Mathematics, Term 1, Chapter 1, Example 1.10. Subtract the following using the number line சொல்லிட்டு ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் ஆஃப் -2. ஸோ இது எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ரெண்டுதே பாருங்கள். ஸோ -3 மைனஸ் ஆஃப் -2. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலாக நம்பர் லைன் போட்டுக்கிறேன். So 1 2 3 4 5 6 7 இது -1 -2 -3 -4 -5 -6. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 0லேருந்து எனக்குமே ஸ்டார்ட் பண்ண தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா -3. ஸோ 0லேருந்து -3 அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இப்போ நல்லா கவனிங்க, மைனஸ் ஆஃப் -2 இருக்குது. அப்போது -2 மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போவீங்க? லெஃப்ட்டு தான் போவீங்க. பட் மைனஸ் ஆஃப் -2 சப்ட்ராக்ஷன் வரும்போது அந்த என்ன நம்பர், அந்த அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இப்போ என்ன நம்பர், நம்ம இதுக்கு முன்னாடி அடிஷனில் என்ன பார்த்துருப்போம்னா அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு அது அப்படியே அந்த சைன் லெஃப்ட், இப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் தான் போவோம், ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரைட்டு போகும்னு சொல்லி பார்த்துருப்போம் அடிஷன்ஸில். ஆனால் சப்ட்ராக்ஷன் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். மைனஸ் இருந்துச்சுன்னா அடிஷன் சைடு போகணும், ரைட் ஹேண்ட் சைடு போகணும், லெஃப்ட் சைடு போகிறது ரைட்டு போகணும். இதே ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா ரைட்டு போகாமல் லெஃப்ட்டு வரணும். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் -2. ஸோ -2னா நம்ம பொதுவாக லெஃப்ட்டு போவோம், ஆனால் சப்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரைட்டு போகணும். ஸோ அப்போ ரைட்டு போகும்போது ரைட் 2 யூனிட்ஸ் போகணும். ஸோ இதுலேருந்து 1 2. ஸோ இந்த இடத்துல வரும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் ரெட் கலரில் காட்டினேன். இது பார்த்தீங்கன்னா -2, அது பார்த்தீங்கன்னா -3. அப்போ இது -3 மைனஸ் ஆஃப் -2 என்ன வருது? ஆன்சர் -1. அதாவது -3 + 2ன்னு வரும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர் -1. இதே போல் ரெண்டாவது சம் பாருங்க. ஸோ நம்பர் லைன் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா +6 மைனஸ் ஆஃப் -5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த சம்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து மைனஸு, இதுவும் மைனஸு. அப்போ என்ன நடக்கும்? அது +6 இருந்து இன்னும் ரைட்டு போகும். ஸோ அப்படின்னா மீன்ஸ் அது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் போகும் வர இந்த மாதிரி ஒரு கெஸ்மெண்ட் பண்ணேன். ஸோ அதனால் இங்கே நான் இந்த 0லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓனாக கெஸ் பண்ணி இதெல்லாம் இல்லை, நீங்கள் சும்மா நம்பர்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கெஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். இது எப்படி கெஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் ஆஃப் -2. அதாவது ஃபஸ்ட்டு சம் எப்படி கெஸ் பண்ணேன்னா இந்த நம்பர் வந்து சும்மா வச்சுக்கிறேன், இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும், -3 பெருசாக +2, இங்கே வந்து +2 தான் இருக்குது. ஸோ +2ன்னு சொல்லும்போது சின்ன நம்பர் தான் வரும், நெகட்டிவில் தான் வரும். இது வந்து +6 -5 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிஷனல் ஆக்கி பெரிய நம்பர் தான் வரும். ரெக்கன் சைட் ப்ளஸ் இருந்துச்சுனாலே பெருச நம்பர் தான் வரும்னு அர்த்தம். -* இருக்குண்ணா. ஸோ இப்போ பார்த்துக்குங்க, இப்போ +6 மைனஸ் ஆஃப் -5 இப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு +6 போகணும் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் ஒய்த்தி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது -ஆஃப் -5 சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக -5 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரணும். பட் இங்கே இடையில எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் இருக்குது, -ஆஃப் -5 இருக்குது. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் போகும். ஸோ 1 இதுலேருந்து 1 2 3 4 5. ஸோ அதான் நான் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த நம்பர் லைனை போட முன்னாடி செய்ய தெரியும்னா செஞ்சு பார்த்துட்டு செய்யலாம், ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் நம்பர் லைன் கூட போட்டுக்கலாம். ஃபார்முலா போட்டு இப்படி போடலாம், -3 -2 ப்ளஸ்ஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நார்மல் அடிஷனில் நீங்கள் பண்ணுவீங்களா அதே தான். ஸோ பெரிய நம்பர்லாம் சின்ன நம்பர் கழிக்கணும், பெரிய நம்பர் சிம்பிள் தூக்கி போகணும். இதுக்கு ஆன்சர் -1. ஸோ அப்போ -1 வர மாதிரி நம்பர் லைன் போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இது பார்த்தீங்கன்னா +6 மைனஸ் ஆஃப் -5 -* பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ +6 +5 நார்மல் அடிஷன் 6 + 5 11. ஸோ அதை வரைக்கும் நீங்கள் 11 கூட போட்டுக்கலாம். ஸோ இப்படி கூட அப்போ நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம், வேறு எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கணும். நம்பர் லைனில் இந்த மாதிரி ஈஸியாக போட்டதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் நம்பர் லைனில் பண்ணலாம். நாங்கள் கொடுத்துருக்கிறதுனா நம்பர் லைனில் பண்ணுங்கள். ஸோ நம்பர் லைனில் பண்ணியே ஆகணும். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் நம்பர் லைனில் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இதை பண்ணாமல் நம்பர் லைனில் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. பட் நம்பர் லைன் இம்பார்ட்டன்ட், நம்பர் லைன் போடணும் சம்பளம் கொடுத்துருக்கனால. ஸோ அவ்வளோதான் அந்த சம் கொடுத்துட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.